நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 469வது திருநாமம் நைகாத்மனே நமக. ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் அருளிய அமிர்த சார்தூலம் என்ற துதியில் உள்ள ஒரு ஸ்லோகம். பூஜயிதும் ச ரக்ஷிதுமமு யோக்யம் புராரிம் யதாத் சர்வஜ்ஞம் கிருதகங்கமேன மனகம் கும்பேஸ்வரோயம் யதஹ ஸ்வஸ்யாதோ பகுவிஸ் சமைஹ் கலயிதும் பூஜாம்சசாலாபதஹ சஞ்சாதோ பகுதா ஸ்வயம் ஹி பரிதஸ்வாம் கும்பகம் சேவதே. திருப்பார் கடலை கடையும் போது முதலில் தேவர்கள் ஒரு குடத்தில் திருமாலை ஆவாகனம் செய்து வழிபட நினைத்தார்களாம். எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு வேத மந்திரங்களால் இறைவனை வழிபட்டுவிட்டு செய்தால் முழு வெற்றி கிட்டும் என்கிற அடிப்படையில் தேவர்கள் மேற்கொண்ட முயற்சி இது. கும்பத்தினுள்ளே திருமாலை எழுந்தருள செய்த பின் யார் மூலமாக இந்த பெருமாளுக்கு பூஜைகளை நடத்தலாம் என்று சிந்தித்த தேவர்கள் சிவபெருமானை தேர்ந்தெடுத்தார்களாம். ஏனென்றால் சிவபெருமான் வேதங்களிலே வல்லவர். மேலும் தலையில் கங்கையை சுமந்தபடி எப்போதும் தூய்மையாகவே இருப்பவர். இத்தகைய ஞான அனுஷ்டான ஷீலர்தானே ஆராதகராக இருக்க முடியும். அந்த குடம்தான் கும்பகோணம் அல்லது குடமூக்கு என்று அழைக்கப்படும் திருத்தலம். அக்கும்பத்தில் உள்ள திருமாலை பூஜித்தபடியால் கும்பேஸ்வரர் என்று கும்பகோணத்தில் சிவபெருமான் பெயர் பெற்றார் என்று இங்கே குறிப்பிடுகிறார் ஸ்ரீநிதி சுவாமிகள். கும்பகோணத்தின் சைவ ஸ்தல புராணங்களில் கூறப்பட்ட மற்றொரு கோணத்திலான கதையை நாம் இங்கே மறுக்கவில்லை. இந்த திருநாமத்தை விளக்கும் கோணத்திலும் அமிர்த சார்தூல ஸ்லோகத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இது விவரிக்கப்படுகிறது. மேலும் குடத்துக்குள் உள்ள அமுதம் போல் கும்பகோணத்தின் மத்தியில் எழுந்தருளிய திருமால் ஆறாவமுதன் என்று பெயர் பெற்றார். கண்களால் பருகும் திகட்டாத அமுதமாய் இருக்கும் ஆறாவமுத பெருமானின் அழகில் சிவபெருமான் ஈடுபட்டார். இவரை பூஜிக்க வேண்டும் என்றால் ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு பூஜித்தால் போதாது, பல பல வடிவங்கள் கொள்வோம் என்று முடிவெடுத்தார். அதனடியாக ஆறாவமுதனின் பிரானின் திருக்கோவிலை சுற்றி பற்பல சிவாலயங்களிலே கோவில் கொண்டு ஆறாவமுதனை சுற்றி சுற்றி வந்து பூஜித்து மகிழ்ந்தாராம் சிவபெருமான். இன்றும் கும்பகோணத்தில் ஸ்ரீ ஆறாவமுதன் சந்நிதியை சூழ்ந்து பல சிவாலயங்கள் இருப்பதை காணலாம். இதை கண்ட ஆறாவமுதன், சிவபெருமானே, நீங்கள் பல வடிவம் கொண்டு என்னை ஆராதித்தீர்கள். நானும் இப்போது பல வடிவங்களில் காட்சி தந்து உங்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் புரிய போகிறேன் என்று சொல்லி சார்ங்கவில் ஏந்திய சாரங்கபாணி எனும் ஆறாவமுதாழ்வானாகவும் சக்கராயுதம் ஏந்தியபடி சக்கரபாணியாகவும் கோதண்ட பாணியாகிய ராமனாகவும் செண்டு என்னும் மாடு மேய்க்கும் கோல் ஏந்தி யஷ்டி பாணியாக ஸ்ரீ ராஜகோபாலனாகவும் காட்சியளித்தார். பாணி என்றால் திருக்கரம். இப்படி 4 வித திவ்யாயுதம் தரித்த திருக்கரங்களோடு 4 வித பாணிகளாக தேவர்களுக்கு காட்சி தந்து அருள் புரிந்து திருப்பார் கடைய அருள் புரிந்தாராம் திருமால். அவ்வாறே திருப்பால் கடல் கடையும் போது மந்தரமலையை சுமக்க ஆமை வடிவம் கொண்ட கூர்மமூர்த்தியாகவும், பார்க்கடலை கடைவதற்காக அஜித்தன் என்ற மூர்த்தியாகவும், அமுதை கொண்டு வர தன்வந்திரியாகவும், அசுரர்களை மயக்குவதற்காக மோகினியாகவும் பல பல வடிவங்கள் எடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் திருமால். இப்படி பல பல வடிவங்கள் தரித்து அடியார்களுக்கு அருள் புரிவதால் நைகாத்மா என்று திருமால் அழைக்கப்படுகிறார். ஆத்மா என்பது இவ்விடத்தில் உடலை, அதாவது வடிவை குறிக்கின்றது. ஏக என்றால் ஒன்று, நைக என்றால் பல. நைக பிளஸ் ஆத்மா நைகாத்மா என்றால் பல பல வடிவங்கள் தரிப்பவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 469வது திருநாமம். நைகாத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை எல்லா திசைகளில் இருந்து வரும் ஆபத்துகளில் இருந்தும் திருமால் எப்பொழுதும் காத்தருளுவார். நாராயண நாராயண.